டேய் ஜப்பானி, என்னடா இன்னைக்கு வியாபாரம் இல்ல? அண்ணே பொறுமையா இருங்க. சோசியக்காரன் என்ன சொன்னா, நீ வந்து உங்க லைஃப் மாறுன்னு சொல்லியிருக்கான். அதை நம்பித்தானே நானும் இருக்கேன். அண்ணே எதுவும் வேலை இருக்கா? மாஸ்டர் வேலை தெரியுமா? ஹோட்டல் எல்லாமே தெரியுண்ணே. பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்தாங்க. அப்படியா தம்பி? ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்தாங்கற சம்பளத்தை பத்தி? அண்ணே 1500 வாங்கினோம்ண்ணே. நீங்க 1000 ரூபா கொடுங்க. சரிப்பா, இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்துக்கோ. சரிங்கண்ணே. முட்டை கணக்கு 2000 ரூபாய் இருக்கு. எப்ப தரீங்க? வியாபாரமே இல்லையா? நான் 2 நாள் கொடுத்துக்க தரையா? இல்ல எனக்கு இப்ப வேணும். முதலாளி நான் தரேன் முதலாளி. இந்தாப்பா உன் காசு. அண்ணே மண்டைய கடை பாக்கி 10,000 ரூபாய் இருக்கு. ஓனர் வாங்கிட்டு சொன்னாரு. எங்க ஓனர் காணா? முதலாளி உள்ள இருக்காரு. கூப்பிடுங்க. அண்ணே இந்தாப்பா. இந்த பில்லு கொடுத்துருக்காரு. ஓ, இது ஒரு 10,000 பாக்கி இருக்கேன். தம்பி ஒரு 2 நாள் வாங்கிக்கலாமா? அண்ணே ஓனர் கையோட வாங்கிட்டு சொன்னாரு. முதலாளி எதுக்கு 10,000 தானே? நான் தரேன் முதலாளி. தம்பி இந்தாப்பா. ரொம்ப நன்றிப்பா. 1 month later. நாலு 3 மாசம் சம்பளம் தரணும். எப்ப தரீங்க? அப்புறம் ஒரு மாதம் சம்பள பாக்கி. கை மாத்த வாங்கின 25,000, மொத்தம் 55,000 ரூபா ஆகுது. எப்ப தருவீங்க? கொஞ்சம் பொறுமையா இருப்பா, வியாபாரம் இல்ல தர்றேன். அதெல்லாம் முடியாது. நீங்க வெளியே போங்க, நான் பாத்துக்கிட்டேன் கடையை. என்னடா சொல்ற? ஒன்னும் சொல்லல. நீங்க வெளியே போங்க, நான் பாத்துக்கிட்டேன். வெளியதான் சொல்ல. வெளியே போயா ஓனர் வராதே. போயா போயா. தம்பி இந்த கடைக்கு நான் தான் ஓனரு. நீ ஒழுங்கா வேலையை பாரியா? சரிங்கண்ணே. நமக்கு வந்து வரவாடா. அண்ணே, யோ இன்னும் போலையா? இல்லங்க, எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. 300 சம்பளம், 3 வேளை சாப்பாடு. ஓகேவா? ஐயா 3 வேளை சாப்பாடு மட்டும் போட்டா போதியா? சரி உள்ள போ. சரிங்கய்யா. ஓ பார்சல் இல்லையா? சரிங்க.